ஓகேங்க மேம். எனக்கு அப்பப்போ நீங்கள் தாங்க மேம், சத்தியமாக சொல்கிறேன். இந்த மாதிரி யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க மேம். நான் எப்போல்லாம் உடஞ்சி போகிறேனோ அப்போல்லாம் நீங்கள் உங்களோட வேர்ட்ஸ் இப்போல்லாம் எந்த சேனலுமே பார்க்குறது இல்லைங்க மேம். உங்களோட வீடியோஸ் மட்டுமே தான் நான் கண்டினியூவாக பார்க்குறேன். உங்களுடைய அந்த வாய்ஸே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ப்ராமிஸாக அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனுக்குலாம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் காமாக உட்காந்து எது நடக்குதோ அது நடக்கட்டும், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி நான் காமாக உட்காந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க மேம். மறுநாளே வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு மைண்டு கிளியர் ஆயிருக்கு. பிரச்சனை சால்வ் ஆயிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், மைண்டு கிளியர் ஆயிருக்கு. எனக்கு இனிமேல் ஒரு 15 டேஸ் டைம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இருக்குங்க மேம். நம்பிக்கைங்கிறது இருந்தது, எல்லாருக்கும் மாறுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் கிளாஸு ஜாயின் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு உங்களோட சேனலில் இருக்கிறது எல்லாமே பார்த்தேன். அப்போ கூட இப்படி பண்ணலாங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் யாரோ ஒருத்தவங்க கைடு பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல. நான் வந்து அந்த மாதிரியான ஆள் தான். ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா அதில் கீழே வந்து 100 பேர் எனக்கு இதை கேட்டு இதை பண்ணி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, மேரேஜ் ஆகிருக்கு, லைஃப் நல்லாயிருக்கு, 100 பேரில் 99 பேர் போட்டு ஒருத்தங்க வந்து எனக்கு இது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் மட்டும்தான் போகுது. அப்போ 1% நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அவங்களோட உள்ள ஆள் தான் நமக்கு கண்டிப்பாக அது நடக்காதுன்னு என் மனசு ஃபிக்ஸ் பண்ணிக்குது. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இது வேணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரு காரணம் இருந்ததுன்னா அது நடக்காதோ, எப்படி நடக்கும், இது எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு 100 கொஷின் வருது. இதெல்லாம் வச்சு தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டேன். நம்ம கிளாஸை முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தோட கிளம்பி நான் அட்டன் பண்ணேன். ஆனால் 2 நாளாக எல்லோரும் நான் அதை பண்ணேன், எனக்கு அப்படி இருந்துச்சு சிஸ்டர், நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், உண்மையாகவே நீங்கள் பண்ணது எல்லாமே எனக்கு நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லும்போது நமக்கு மட்டும் அப்படி எதுவுமே தோணலையே. அப்போ நமக்கு இந்த கிளாஸில் நடந்ததை நம்ம அப்சர்வ் பண்ணலையா, இல்லை நமக்கு ஏன் நடக்க மாட்டேதுன்னு இந்த 2 நாள் கிளாஸ்லேயே தோணிட்டு நான் 3ஆவது நாள் கிளாஸை இது பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கல. 5 நாள்னாலும் நீங்கள் உங்கள் கிளாஸு சூப்பராக இருக்குது, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுக்காக நம்ம கட் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் 3ஆவது நாள் நான் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப நல்ல விஷயம், என் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் அப்படிங்கிறது முதல் தடவை நான் இப்போ தான் பார்த்தேன். அது என்னென்னா, இப்போ 2 நாள் உடம்பு சரியில்லாமல் கிளாஸ் அட்டன் பண்ணால் கூட நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாரும் சொல்லி நம்ம ஒரு விஷயத்த கேட்க மாட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டேனா இல்லை உள்ளே கேட்டுக்கிட்டா என்னன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா திட்டி பார்த்துட்டாங்க, காலையில் எழுந்திரிச்சு நான் ஃபோன் பார்க்கக்கூடாது, வீட்டு வேலையை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படி இப்படின்னு வேலை பார்க்குற இடத்துல சொல்லிட்டாங்க. தெரிஞ்சவங்க என் தங்கச்சி பேசும் எல்லாருமே சொல்லி பார்த்துட்டாங்க, யாரோட இதையும் நான் கேட்டுக்கல. என்னோடய மேம் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, எந்த அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் விடாதனா யோசிச்சுட்டு இன்றைக்கி காலையிலேருந்து நான் இன்ன வரைக்குமே பிக் பாஸ் பார்க்கக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டேன். இவ்வளோ பேர் சொல்லி மாறாத ஒரு விஷயம், இது பார்த்து தான் நமக்கு இப்படி ஆகுது அப்படின்னு நான் யோசிக்கலை. இந்த 1 ஹவர் நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல. நேற்று நீங்கள் கொடுத்த நான் டாஸ்க்கை கூட நான் பண்ணலை. அப்போது நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயம் நமக்கு மறந்து போகுது, அதை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்க மாட்டுது. ஆனால் பிக் பாஸ் பார்க்க 1 ஹவர் கிடைக்குதில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு தோணுச்சு. சிஸ்டர் நம்ம அதிகமாக இனிமேல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்ல விஷயங்களை எழுதணும். உடனே உட்காந்து கிராட்டிடியூட் எழுதி நான் உங்களுக்கு போன அந்த டெக்னிக் எழுத சொன்னீங்களா, அதை கூட எழுதி உடனே போட்டேன். இவ்வளோத்துக்கும் நடுக்கல் ஜுரம் தான், அதோடு கூட நான் பண்ணேன். யார் என்ன சொன்னாலும் அக்செப்ட் ஆகுது. கெட்ட விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்லி நல்ல விஷயம் முதல் தடவையாக எனக்கு அக்செப்ட் ஆகிருக்கு. ரியலாக நல்லா இருக்கு சிஸ்டர். கிளாஸ் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்னைக்கு மார்னிங் கூட என்னோட அலாரம் அடிக்கவே இல்லை. ஆனால் நான் வந்து 4 o'clock ஏஞ்சிட்டு ஐயோ நம்ம இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமா அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ வந்து எனக்கு இன்னைக்கு மார்னிங் ஐயோ நாளையோட முடிஞ்சிருதே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த 4 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல மெயினாக. ஹாய் ஆல், எல்லாருடைய சாம்பிள் வாய்ஸஸ் தான் போட்டோம். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நிறைய வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறதெல்லாம் போடுறதே கிடையாது. நிறைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ வாய்ஸாக சிலது ரொம்பவே பர்டிகுலராக இருக்க வாய்ஸஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாருமே சந்தேகத்தோடையும் ஒரு வித எப்படி சொல்கிறது, ஒரு நம்மளால் முடியுமா அப்படின்னு டவுட்டில் தான் வந்திருக்காங்க. இன்னொன்று கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம், இதெல்லாமே சேர்ந்து தான் எல்லாரும் காமன் பீப்புள் எல்லாருக்கும் இருக்க அதே விஷயத்தோடு தான் வராங்க. ஸோ 5 days ட்ரையல் கிளாஸில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இவ்வளோ விஷயங்கள் அவங்க கொடுக்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் நம்மளால் ஏற்படுத்த முடியுதில்ல. எல்லாமே ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு எதை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, ஒரு விஷயத்த ஒரு சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, நல்லதாக பார்த்தா நல்லதாக தெரியும், கெட்டதாக பார்த்தா கெட்டதாக தெரியும். அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருந்ததுன்னா நல்லது மட்டுமே கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அது மட்டுமே தான் உங்களுக்கு வந்தே தீரும். ஸோ பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மெசேஜ் என்ன அப்படின்னா, தயவுசெய்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க, பார்க்கும் விதத்தை மாற்றுங்க, உள்ள நெகட்டிவிட்டி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்கள்.
அதாவது நம்ம பாசிட்டிவ் கொடுக்கலனாலும் வர்ற நெகட்டிவை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே தோன்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எல்லாம் தெரியும், ஆனால் சில இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலன்றவங்களுக்காக தான் இந்த மாதிரி கை கூப்பிட்டு சில பேருக்கு சொல்லி கொடுத்தா தான் புரியும்ல, அந்த மாதிரி உங்களுக்காக தான் இந்த கிளாஸஸ். நிறைய பேருக்கு நிறைய சூப்பராக இருக்குது, புரியுது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து 30 days கிளாஸ் நவம்பர் 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேணும்னா இப்போலேருந்தே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மணி அட்ராக்ஷன் கிளாஸ், இல்லை பர்சனல் கவுன்சிலிங், பர்சனல் கோச்சிங், இது எல்லாமே வேணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து வாட்ஸ்அப் மூலயமா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. ப்ளீஸ் அவாய்ட் கால்ஸ். நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா எல்லா கால்ஸையும் எடுத்து அட்டன் பண்ண முடியல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் பிரபஞ்சத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.